தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவில் 5ஆம் திருநாளான நேற்றைய தினம் இரவு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கொடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்கடவுள் முருகன் கோவில் கொண்டுள்ள படைவீடுகள் 6னுள் இரண்டாவதாக பெருமை பெற்று விளங்குவது திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் ஆகும். ஆதிசங்கரர், அகஸ்தியர், அப்பர், அருணகிரிநாதர், குமரகுருபரர் ஆகியோர் அருள் பெற்ற தொன்மையான திருத்தலம். இங்கு ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிற்று. சுவாமி குமரவிடங்கர் பெருமான் வள்ளி தேவயானையுடன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 8 திருவீதிகளில் உலா வந்து திருக்கோவிலில் நடை சேர்தல் நடைபெற்றது. விழாவில் 5ஆம் திருநாளான நேற்றைய தினம் இரவு மேலக்கோவில் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலில் சிறப்புமிக்க குடவரவாயில் தீபாராதனை நடைபெற்றது. இதனையொட்டி முன்னதாகவே குமரவிடங்க பெருமான் மற்றும் வள்ளி தேவயானை சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியே தங்கமயில் வாகனங்களில் எழுந்தருள பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பின்னர் கோவிலின் பிரதான கதவு சாத்தப்பட்டதும் அதே நேரத்தில் எதிர்ப்புறம் சுவாமி ஜெயந்திநாதர் கீழரத வீதி முகப்பில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்ததும் எதிர் சேவைக்காக கதவு திறக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஜெயந்திநாதருக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அப்பொழுது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என பக்தி கோஷம் முழங்கினர். தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் தங்கமயில் வாகனத்தில் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி 8 திருவீதிகளில் உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாள் திருத்தேர் ஓட்டம் 23ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கின்றது.